மகிழ்ச்சியாக யார் இந்த சாப்பாட்டுக்கு அடிமையாகும் தெரியுமா? நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பாடு தான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. மகிழ்ச்சியாக வாழாதவங்க தான் சாப்பாட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. ஏன்னா சாப்பாடு தான் இப்போ அவங்களுக்கு எளிதாக மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வழி. பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை கணவனை பிடிக்கலாம், மனைவி பிடிக்கலாம். பிடிக்காத வாழ்க்கைக்கு இதுதான் காரணமாக இருக்கும். பிறகு தொழில் பிடிக்கலாம், தொழில் பிடிக்காமல் போகலாம். இந்த மாதிரி நண்பர்கள், பிடிக்காத உறவினர்கள், இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, வேறு வழி இல்லை, இந்த பிடிக்காத ஒரு வலையில், பிடிக்காத வாழ்க்கை என்கிற ஒரு வலையில் சிக்கிக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே மகிழ்ச்சி, நம்பிக்கை என்னது? சாப்பிட்றது தான். சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சுவையாக இருக்குது, அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமாக இருக்குது. அதனால் பெரும்பாலும் சாப்பாட்டுக்கு அடிமையாகிறவங்க மகிழ்ச்சியாக வாழாதவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் நிறைய சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க. ஆனாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. குண்டாகும்போது வாழ்க்கை மீது இன்னும் வெறுப்பு அதிகமாகும். அப்போ நீங்கள் சாப்பாட்டை குறைக்கணுன்னா மகிழ்ச்சியாக வாழ தெரிஞ்சுக்கணும். எப்படி சாப்பிட்றத குறைக்கணும்? நிறைய சாப்பிட்றேனே, உடம்பு பயங்கர குண்டாயிட்டே போகுது, அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படின்னா நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, அந்த மகிழ்ச்சியாக வாழ தொடங்கிட்டேன்னு வச்சிங்களேன், அப்போ குறைவாக தான் சாப்பிடுவாங்க. சில பார்த்தா குறைவாக சாப்பிடுவாங்க, ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. காரணம், மகிழ்ச்சியாக இருக்கிறனால தான் அவங்க குறைவாக சாப்பிட்றாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு அந்த சாப்பாடு பெரிய விஷயமாகவே தெரியாது. யாராவது கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க தான் கொடுக்கறதுல கூட ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைய கிடைக்குது. அதனால் எதை கேட்டாலும் பிறருக்கு கொடுப்பதில் ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உணவில் கட்டுப்பாடு வந்துடும். நல்ல உணவில் சாப்பிட்றதே குறைச்சிருவாங்க. சாப்பாட்டு மேலே அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. காரணம், மகிழ்ச்சியாக இருக்காங்க. மகிழ்ச்சி எங்கேருந்து வருது? உறவுகள்லேருந்து. பிடித்த ஒரு கணவனாக இருக்கலாம், பிடித்த ஒரு மனைவியாக இருக்கலாம், பிடித்த நண்பர்கள், பிடித்த ஒரு தொழில், பிடித்த ஒரு வீடு, பிடித்த ஒரு ஊரில் வசிக்கலாம், வாழ்விடம், இப்படி எல்லாமே பிடிச்சதாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மகிழ்ச்சியாகவே இருப்பாங்களா? யார் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கிடச்சிருச்சு, மகிழ்ச்சி இந்த உலகத்தில் கிடச்சிருச்சு. அதனால் பிறருக்கு கொடுப்பதில் அவங்க தயாராக இருப்பாங்க. அதுவே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தில் மகிழ்ச்சி எதுவுமே கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதாவது இந்த உலகத்துலேருந்து உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. ஏன் சிலர் கஞ்சத்தனமாக இருக்காங்க, சிலர் தாராளமாக இருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்கவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பதில் தாராளமாக இருப்பாங்க. அதுவே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் அவங்களுக்கு எந்த மகிழ்ச்சியை கொடுக்கலன்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல, நான் எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நான் தரமாட்டேன், எனக்கு இந்த உலகம் எதுவுமே தரல, சந்தோஷத்தை தரல, இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே அமைதி, ஒரு மகிழ்ச்சி என்பது எனக்கு கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க, இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த உலகம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, இந்த வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எனது நண்பர்கள், உறவுகள் எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அப்படி இருக்கும்போது நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஆர்வமாக இருப்பாங்க. இந்தா வச்சுக்கோ, சாப்பாடாக வச்சுக்கோ, பொருளாக வச்சுக்கோ, பணமாக வச்சுக்கோ அப்படின்னு பிறருக்கு உதவி செய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் உடல் எடையை குறைக்கணுமா, சாப்பாட்டை குறைக்கணுமா, அந்த சாப்பாட்டு நான் நிறைய சாப்பிட்றேன், என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியான வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது பாருங்கள், ட்ரீட்மெண்ட் பாருங்கள். நீங்கள் அதை செஞ்சால் இது கட்டுப்படும். இதோட அப்போ அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லாதனால தான் இப்படி ஒரு பக்க விளைவு உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. இப்படி ஒரு பக்க விளைவு ஏன் ஏற்பட்டுச்சு? மகிழ்ச்சியாக நீங்கள் வாழாதனால தான். அதனால் நீங்கள் சாப்பாட்டை குறைக்கணும்னா சாப்பாட்டை குறைக்காதீங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடிப்போங்க, சாப்பாடு குறைஞ்சிரும். மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்னது? பிடித்த மனைவி, பிடித்த காதலன், பிடித்த கணவன், இதான். அப்புறம் பிடித்த தொழில், பிடித்த ஊரில் வசிக்கணும். நான் இப்போ சென்னை எனக்கு பிடிக்காதுன்னா அங்கே வசிக்காதீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையாக போய்டும். வேறு வழியில் அப்புறம் ஏதாவது சாப்பிட்றது தான் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா பிடிக்காத ஒரு ஊரில் வசிக்கிறீங்க, அங்கே ஏதாவது பிடிக்காத ஒரு வேலையை செய்வீங்க, அது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், துன்பத்தை தரும். அப்போ உங்களுக்கு சந்தோஷத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. சாப்பிடும்போது சந்தோஷப்படுறோம், இந்த உப்பு போட்டு சமைச்ச இந்த சாப்பாடெலாம் இருக்குல்ல, சோறு, பிரியாணி, இதுதான் உங்களுக்கு சந்தோஷமாக மாறிடும். உடம்பு குண்டாயிடும், நோயாளியாக மாறிடுவீங்க. அதனால் பிடிச்ச ஊரில் போய் வசிக்கணும், பிடிச்ச தொழிலை செய்யணும். பிடிக்கவே இல்லைங்க இந்த தொழில், அதனால் எனக்கு வேறு வழியில் இந்த தொழில் தான் செய்ய வேண்டியிருக்கு, எப்படா ரிட்டையர்ட் ஆகணுன்னு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அது மாதிரி எப்படா வீட்டுக்கு போகணும், எப்படா இந்த ஆஃபீஸ் டைம் முடியும், அந்த மாதிரி பிடிக்காத ஒரு தொழில், ஒரு வேலையாக இது நம்முடைய லட்சியம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். இது என்னுடைய லட்சியம். அது அப்போ தான் நீங்கள் கடினமாகவே உழைப்பீங்க, இஷ்டப்பட்டு உழைப்பீங்க. பிடிச்ச தொழிலில் தான் இஷ்டப்பட்டு உழைக்க முடியும், பிடிக்காத தொழிலில் கஷ்டப்பட்டு தான் உழைப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பிடித்த கணவன், எனக்கு பிடித்த ஒரு கணவன் எனக்கு கிடைத்து விட்டான், எனக்கு பிடித்த ஒரு மனைவி கிடைத்து விட்டாள்,
அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? இந்த வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. நல்ல தொழில், பிடித்த ஒரு தொழில், பிடித்த மனைவி, பிடித்த கணவன், பிடித்த நண்பர்கள், பிடித்த ஊர், பிடித்த வீடு, இப்படி எல்லாம் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு குறைஞ்சிரும். சாப்பிடவே மறந்துடுவீங்க. சாப்பிடலன்னா கூட பரவாயில்லைங்க அப்படின்ட்டு போய்டும். இந்தா உனக்கு வேணுமா, ஏன் சாப்பாடு நீ சாப்பிடு, அந்த கொடுக்குற மனசு வந்துடும். கொடுக்காதவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மகிழ்ச்சியாக இல்லாதவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவே மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதாக இருந்தாலுமா வச்சுக்கோ எல்லாம் அவ்வளோதான். அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டாலே எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு. உணவில் குறைஞ்சிரும், உடல் எடை குறைஞ்சிரும், நோய் வராது, ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க, உங்களை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்தால் இப்போ வந்தால் நம்ம பக்கத்தில் இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அது ஒரு மருந்து. அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு எது தெரியுமா? மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். அப்போ மகிழ்ச்சியாக வாழணும்னு போங்க. அதே நேரத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைங்க. நாம் மகிழ்ச்சியாக இருந்துட்டோம் அவ்வளோதான், முடிஞ்சுது, மற்றவங்களை பற்றி கவலைப்பட தேவையில்ல அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே போன்ற மகிழ்ச்சி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பெற வேண்டும் என விரும்ப வேண்டும். அதான் பரந்த மனப்பான்மை.